ஹலோ யோகம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா. இன்னைக்கு நம்ம யோகம் சேனல்ல என்ன ஒரு சூப்பரான ஹெல்த் டிப் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மள பல பேருக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியா இருக்கட்டும் அல்லது தூங்கிட்டு இருக்கும் போதே பாதி நேரத்திலயா இருக்கட்டும், நெஞ்செரிச்சல், நெஞ்சு வலி, கை கால் தோள்பட்டை மறுத்து போறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இதயம் நமக்கு ஒரு முக்கியமான தூது சொல்லுது. அதுக்கான விளைவு தான் கை கால்கள் மறுத்து போறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால நமக்கு இந்த மாதிரி கை கால்கள் உடல்கள்ல ஏதாவது உறுப்புகள் மறுத்து போகுது அப்படின்னா இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஆரம்பமாக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால கை கால் மறுத்துருச்சா நம்ம ஒரே பக்கமே தலை வச்சு படுத்திருப்போம், ஒரே பக்கமே கை வச்சு படுத்திருப்போம். அந்த மாதிரி நம்ம கேர்லெஸ்ஸா இருக்காம ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ எதனால இந்த மறுத்து போதல் பிரச்சனைகள் ஏற்படுது, இதுக்கு சூப்பரா ஹோம் ரெமிடியா எந்த மாதிரியான ரெமிடிஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி மறுத்து போதல் தொந்தரவுகளுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, ரத்த ஓட்டம் சீரா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹார்ட்ல பம்பிங் சரியா இல்லை அப்படின்னா ரத்த ஓட்டம் வந்துட்டு சீரா இல்லாம ரொம்ப ஸ்லோவாயிரும். அப்புறம் நுரையீரலும் கூட சரியா சுருங்கி விரியல அப்படின்னாலும் இந்த மாதிரி மறுத்து போதல் தொந்தரவுகள் நமக்கு ஏற்படும். இதயமும் நுரையீரலும் நம்மளோட நகமும் சதையும் போல, இது ரெண்டுமே நல்லா இயங்குச்சுன்னா மட்டும்தான் நிறைய நோய்கள் தொந்தரவுகள் இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியும். மெயினா இந்த மறுத்து போதல் தொந்தரவுகள் இல்லாமையும் ஆரோக்கியமா வாழ முடியும். இதுக்கு சிம்பிளான சூப்பரான ரெமிடி ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 72,000 நாடிகளையும் இயக்கக்கூடிய ஒரே ஒரு சூப்பரான டெக்னிக் என்ன அப்படின்னா தோப்புக்கரணம் தான். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எடுத்த உடனே யாருமே 50, 100ன்னு போடணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ரொம்ப பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு 5 தோப்புக்கரணம் போடலாம், 10 தோப்புக்கரணம் போடலாம். எடுத்த உடனே என்னால் ஓரளவுக்கு முடியும் அப்படின்னா 10, 20 இந்த மாதிரி தோப்புக்கரணம் போடுறதுனால 72,000 நாடிகளையும் சூப்பரா இயக்கி நம்மளோட இதயம் நுரையீரல் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு நம்மளும் ஆரோக்கியமா வாழலாமே. அதாவது தோப்புக்கரணம் போடும்போது கம்பல்சரி நம்மளோட 2 கைகளும் காதுகளை வந்து நல்லா பிடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ப்ராப்பரா நல்லா உட்கார்ந்து ஃபுல்லா தரை வரைக்கும் உட்கார்ந்து தான் எழுந்திருக்கணும். அப்படி தோப்புக்கரணம் போடுறது தான் சரியான முறை. அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, முள்ள ஒரு 5, 10, 15 இந்த மாதிரி நீங்க தோப்புக்கரணங்கள் எடுத்துட்டு வாங்க. சப்போஸ் என்னால காதை பிடிச்சி கூட போட முடியுது, அதாவது உட்கார்ந்து எழுந்திருக்க முடியல அப்படின்னா, இப்போ இதுதான் நம்மளோட முட்டின்னு வச்சுக்கோங்களேன். முட்டிக்கு பின்னாடி நீங்க நல்லா ஆலிவ் ஆயிலால நீங்க நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. அந்த நரம்புகள் வந்து சுருங்கி இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு உட்கார்ந்து எழுந்திருக்கிறதுக்கு சிரமங்கள் இருக்கலாம். ஆலிவ் ஆயில நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் மசாஜ் பண்ணுங்க. கழுத்துல வலி இருக்கு, கையில இருக்கு, காலில் இருக்குனாலும் அந்த நரம்புகள் தான் கொஞ்சம் சுருங்கி இருக்கும் அல்லது சுருண்டு இருக்கும். ஆலிவ் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மொல்ல கொஞ்சம் கொஞ்சமா தோப்புக்கரணம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பல நோய்களுக்கு தீர்வா அமையும் தோப்புக்கரணம். ஸோ நீங்க இதையுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏற்படக்கூடிய நோய்களுக்கெல்லாமே நிறைய என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்து உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், வாரம் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறை, இதெல்லாம் எதுவுமே இப்போ கிடையாது இல்லைங்களா? தீபாவளிக்கு தீபாவளி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். அதுவும் இப்போ இருக்கிற அவசர காலகட்டத்தில் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் தலைக்கு மட்டும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எண்ணெய் வச்சுட்டு குளிச்சிடறோம் இல்லைங்களா? அது தப்பு. வாரம் ஒரு நாள், இப்போ சண்டே தான் எனக்கு லீவ் இருக்குது அப்படின்னா ஓகே, சண்டே அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா ஆயில் பாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் உறுப்புகள் அனைத்துமே அதிகமாக ஹீட் ஆகாமல் ரொம்ப குளிர்ச்சியாகி மற்ற உறுப்புகள் எல்லாமே, அதாவது மற்ற உறுப்புகளால் ஏற்படக்கூடிய நோய்களையும் தடுத்து உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நம்ம தான் அக்கால பழக்க வழக்கங்கள் எதையுமே ஃபாலோ பண்றது இல்லைங்களா? ஸோ அந்த உணவுகள், பழக்க வழக்கங்கள், அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறை, அதாவது எண்ணெய் தேய்த்து குளித்தல் முறையே ரொம்ப அற்புதமான ஒரு முறை. நீங்க கண்டிப்பா வாரம் ஒரு நாள் இந்த முறையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன்.
அடுத்ததா நம்மளோட கை ஒரே ஒரு விரலை வச்சு என்ன சூப்பரான மருத்து போதலுக்கு ரெமெடி இருக்கு அப்படின்னா, நம்மளோட கைகள்ல இந்த நடுவிரல் வந்து தலை முதல் பாதம் வரை, அதாவது நடுவிரலோட டாப்ல இருந்து இந்த மணிக்கட்டு வரைக்கும் இருக்கிறதே நம்மளோட உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம வந்து இந்த நடுவிரலை சொடக்கு எடுக்கிற மாதிரி ஒரு 10 டைம் இப்படி பண்ணணும். இப்படி பண்றதுனாலையும் நமக்கு நரம்புகள், எலும்புகள், இரத்த ஓட்டம் சீராகிறதுக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மணிக்கட்டுக்கு மேலே இருந்து, அதாவது இப்படி நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வர்றதுமே கூட உங்களுக்கு கை கால்கள் மறுத்து போகிறது, நரம்பு, மூட்டு, எலும்பு பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு, ஆரோக்கியமான உடல்நிலை அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா ஒரு சூப்பரான ரெமெடி என்ன அப்படின்னா, செம்பருத்தி பவுடர், வெண்தாமரை பவுடர், இது ரெண்டையுமே ஈச் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காலையில் டீ மாதிரி வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, காலை மாலை 2 வேளையுமே குடிக்கலாம். வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல நிறைய மாற்றங்கள், அதிசயங்கள் நடக்கும். சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தால் கூட சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த டீயை குடிச்சிட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மாற்றங்கள் அப்படின்னா, ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, ரத்த அபிவிருத்திக்கு, அது மட்டும் இல்லாமல் மூளைகளை நல்லா பலமாக வச்சுக்கிறதுக்கு, நரம்பு, எலும்பு, மூட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பவுடரை நீங்கள் ரெகுலராக டீ போட்டு குடிச்சிட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததும் பார்த்தோம் அப்படின்னா, ஆரோக்கியத்துக்கு அற்புதமான ஒரு டிப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வில்வ இலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வில்வ இலையை மருதாணி மாதிரி நல்லா அரைச்சிட்டு தலையில் கேப் மாதிரி நம்ம அப்ளை பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு குளித்தோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வாரம் 1 நாள் பண்ணால் கூட ஓகே தான், அல்லது மந்த்லி ட்வைஸ் கூட பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து எடுத்துக்கலாம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தான் இல்லைங்களா? அதனால் ரெகுலராக எடுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ட்வைஸ் நீங்கள் இந்த வில்வ இலையை மருதாணி மாதிரி நல்லா அரைச்சி தலையில் கேப் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 hour ஊற வச்சுட்டு குளிச்சிங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் சொன்ன எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் மெயினாக ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த வில்வ இலை பேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெமெடியாக இருக்கும். நல்லா தலைக்கு தேய்ச்சி குளிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான தூக்கமும் இருக்கும். இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாமே ரொம்ப சீராக இருக்கும். அடுத்ததா நம்ம இந்த மருத்து போதல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு அருமையான ஒரு முத்திரை தான் பார்க்க போகிறோம். அது என்ன முத்திரை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிராண முத்திரை, அதுதான் பார்க்க போகிறோம். இந்த பிராண முத்திரையை நம்ம டெய்லியுமே காலையில் டைம் 10 நிமிஷம், ஈவினிங் டைம் 10 நிமிஷம் எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு இந்த மருத்து போதல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கட்டை விரல், சுண்டு விரல், மோதிர விரல் 3ஓட நுனியையும் டச் பண்ணிட்டு மற்ற விரல்கள் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பிராண முத்திரையை எடுத்துகிட்டு வரும்போதும் உங்களுக்கு மருத்து போதல் பிரச்சனை இல்லாமல் நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த தொந்தரவுகளுக்கு இன்னொரு முத்திரையுமே இருக்கு. அது வந்து வருண முத்திரை. நம்ம இந்த 2 முத்திரையுமே பண்ணலாம். ஆனாலும் அட் அ டைம்ல பண்ணாம கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த முத்திரையை பண்ணணும். இந்த வருண முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கட்டை விரல், சுண்டு விரல் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு மற்ற 3 விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். எல்லாமே மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா வானத்தை நோக்கி உள்ளங்கை இருக்கணும். இந்த 2 முத்திரையுமே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு டெய்லியும் காலையில் 10 நிமிஷம், ஈவினிங் 10 நிமிஷம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நாளாக கண்டிப்பாக மருத்து போதல் தொந்தரவுகள் இல்லாமையும் ரத்த ஓட்டம் சூப்பராக, அதாவது ஃப்ரீயாக இயங்குறதுக்குமே, ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்குமே இந்த முத்திரைகள் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா நாம தினமும் வளம் பெற வர்ம புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு டெய்லியும் இப்போ நான் சொல்ற இந்த வர்ம புள்ளியை நீங்க 30 செகண்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாமல் நீங்க ஆரோக்கியமா வாழ முடியும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட கையில் இருக்கக்கூடிய இந்த நடுவிரல்ல ஃபர்ஸ்ட் ஜாயின்ல இப்படி ரொட்டேட்டிங், அதாவது ரொட்டேட் பண்ற மாதிரி ரப்பிங். அடுத்து செகண்ட் ஜாயின்ல ரொட்டேட் பண்ற மாதிரி ரப்பிங். அடுத்து தேர்ட் ஜாயின்ல ரொட்டேட் பண்ற மாதிரி ரப்பிங். இது நடுவிரல்ல ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் பண்ணிடுறீங்க. அதே மாதிரியே ஆள்காட்டி விரல்லையும் ஸ்டார்டிங் ஜாயின்ல ரப்பிங், செகண்ட் ஜாயின்ல ரப்பிங், தேர்ட் ஜாயின்ல ரப்பிங். இந்த மாதிரி இந்த 2 விரல்கள்லையும் 3 ஜாயின்லையும் 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்ல பாசிட்டிவ் வைபோட ஸ்மைலோட நீங்க இந்த வர்ம புள்ளியை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மருத்து போதல் தொந்தரவு இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழலாம்.
என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளோ நேரமா கை கால்கள் மறுத்து போற தொந்தரவு இல்லாம இருக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி சூப்பரான ஹோம் ரெமிடியே நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி சூப்பரான ஈஸியான ஹெல்த் டிப் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா. இதே மாதிரி நிறைய சூப்பரான ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஹெல்த் டிப் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை டச் பண்ணி பார்த்துக்கலாம்.